الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وسلم على محمد وبارك على محمد كما صليت وسلمت وباركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين يتلون كتاب الله وأقاموا الصلاة وأنفقوا مما رزقناهم سرا وعلانية يرجون تجارة لن تبور ليوفيهم أجورهم ويزيدهم من فضله إنه غفور شكور صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم بادروا بالأعمال فتنا كقطع الليل المظلم يصبح الرجل مؤمنا ويمسي كافرا ويمسي مؤمنا ويصبح كافرا يبيع دينه بعرض من الدنيا رواه مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, சங்கையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு ரமலானுடைய அரைவாசி பகுதியை நிவர்த்தி செய்துவிட்டு அல்லாஹுடைய அருளையும் மன்னிப்பையும் நரக விடுதலையும் எதிர்பார்த்தவர்களாக இருக்கக்கூடிய காலத்தை அடைவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது இந்த ரமலானின் மூலமாக அல்லாஹ்வுக்கு நாம் நெருக்கமாக மாற வேண்டும் என்பதை தான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதர்களாகிய எங்களை, குறிப்பாக முஸ்லிம்களாகிய எங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் நாங்கள் விரும்பிய மாதிரியெல்லாம் வாழ இயலாது. அல்லாஹ் எப்படி விரும்புகிறானோ, இந்த கவர்மெண்ட் அல்லாஹுக்குரியது, இந்த உலகம் அல்லாஹுக்குரியது, இந்த ஸ்பேஸ் அல்லாஹுக்குரியது, இந்த கேலக்ஸி அல்லாஹுக்குரியது. அல்லாஹுடைய ஓடர்கள் தான், அல்லாஹுடைய நாட்டங்கள் தான் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அவன் நாடியது தான் இந்த உலகத்தில் நடக்காது. நாங்கள் சொல்கிற வார்த்தை முதலாவது அதையும் யோசித்து சொல்லுவோம். எல்லாரும் சொல்கிறேன், அல்லாஹ் நாடினது நடக்கும், அல்லாஹ் நாடாதது நடக்காது. அல்லாஹுக்கு நாடாததுன்னு ஒன்று இல்லை. அல்லாஹ் நாடினது தான் நடக்கும், அல்லாஹ் நாடினது தான் நடக்காது. நாட்டம் எப்பொழுதும் அவனுக்கு இராதத்துங்கிறது அல்லாஹ்வுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் எதை நடக்க வேண்டும் என்று நாடுகிறானோ அது நடக்கும், எது நடக்கக்கூடாது என்று நாடுகிறானோ அது நடக்காது. இதான் எங்களோட அக்கீதா, இதான் எங்களோட கொள்கை. ஆக கண்ணியமான சகோதரர்களே, இந்த உலகத்தில் சுதந்திரம் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். சாய்ஸ். நீங்க தேவண்டாண்டைக்கு லுஹர் தொழலாம், தொழாமலும் இருக்கலாம். தொழுதா நன்மை, தொலாட்டி குற்றம். ஆனா இங்க நீ பிடிக்கிறல்ல அல்லாஹ் கழுத்தால, ஏன் லுஹர் தொழல நீ? அது பிடிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு. இங்க சாய்ஸ், இங்க சுய இஷ்டம்.
அலம் நஜ்அல் லஹு ஐனைன், அல்லாஹ் சொல்றான் ரெண்டு கண்களை படைத்தவன் நான். வலிசானன், நாவு. வஷஃபதைன், இரண்டு உதடுகள். வஹதைனாஹு நஜ்தைன், இது நல்ல வழி, இது கெட்ட வழி. இது சொர்க்கத்துக்கு போகலாம் இதால், இதால் நரகத்துக்கு போகலாம். ரெண்டையும் காட்டி தந்து விட்டேன் அல்லாஹ் சொல்றான். என்ன குத்தம் சொல்லல யாராலை. சொர்க்கத்துடைய வழியை தேர்ந்தெடுப்பதும் நரகத்துடைய வழியை தேர்ந்தெடுப்பதும் அல்லாஹ் எங்கட கையில தந்திருக்கிறார். முயற்சி செய்யணும் நாங்க தான், முயற்சி செய்யணும் நாங்க தான். இந்த ரமலான் சொர்க்கத்துக்கு போறதுக்குரிய ஒரு வழி இது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஒரு சில சிறப்பம்சங்களை கொஞ்ச நேரம் நாங்கள் எடுத்துக்கொள்வதால் தான் அல்லாஹ் இந்த நோன்புக்கு, இந்த ரமலானுக்கு வேற எந்த மாதத்திலையும் இல்லாத சிறப்புகளையும் வேற எந்த அமலுக்கும் இல்லாத சிறப்பையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். சஹீஹுல் புகாரி ஹதீஸ், நீங்க எல்லாரும் ரமலான் ஆரம்பத்திலிருந்தே அதை கேட்டிருப்பீங்க. அஸ்ஸௌமு லீ வ அன அஜ்ஸி பிஹி, நோன்பு எனக்குரியது, அந்த நோன்புக்கு நானே கூலி கொடுக்கிறேன். இமாம் புகாரியுடைய முக்கியமான மாணவர் அபூபக்கர் இஸ்மாயிலியுடைய முஸ்தக்ரஜ்ல அதுல வருது அஸ்ஸௌமு லீ வ அன உஜ்ஸா பிஹி, நோன்பு எனக்குரியது, நோன்புக்குரிய கூலி நான் தான். அல்லாஹ் சொல்றார், நோன்புக்கு கூலி நான் தான். அல்லாமா ஃபக்ருத்தீன் ராஸி, ஷாஃபி மதுஹபுடைய ஒரு தூண். இந்த உலகத்தில் தஃசீருடைய உலமாக்கள் தலைக்கு மேல் வைத்து தூக்கி கொண்டாடும் ஒரு ஆலிம் தான் அல்லாமா ஃபக்ருத்தீன் ராஸி. அத்தஃசீருல் கபீர் என்ற ஒப்பற்ற ஒரு தஃசீரை, குர்ஆனுக்குரிய இன்டர்பிரிட்டேஷனை எழுதி கையில் தந்துவிட்டு மௌத்தாகிய மாமேதை. அல்லாஹ் இந்த நோன்புக்கு மட்டும் அவனே கூலியாக மாறுகிறான். அவன் பொருத்தமே கூலியாக மாறுகிறது. என்ன காரணம்? 5 காரணங்களை எழுதியிருக்கிறார்கள். 5 காரணம். முதலாவது அல்-இஹ்திராஸ் அனித் தஆம், அல்லாஹ்வுக்கு சாப்பாடு தேவையில்லை. அல்லாஹ்வுக்கு சாப்பாடு தேவையில்லை. நாங்க சாப்பாட்டின் பக்கம் தேவையுள்ளவர்கள். ஆனா அல்லாஹ்வுக்காக வேண்டி ஃபஜ்ர்ல இருந்து மக்ரிப் வரைக்கும் சாப்பிடாம இருக்கிறோம். இதை அல்லாஹ் விரும்புகிறான். இரண்டாவது அல்-இஹ்திராஸ் அனிஷ் ஷராப், அல்லாஹ்வுக்கு குடிக்கிறது கொண்டும் தேவையில்லை, குடிப்பை விட்டும் தேவையற்றவன். நாங்க குடிப்பின் பக்கம் தேவை இருந்தாலும் ஃபஜ்ர்ல இருந்து மக்ரிப் வரைக்கும் அல்லாஹ்வுக்காக ஒன்றுமே குடிக்காம இருக்கிறோம். இதை அல்லாஹ் நேசிக்கிறான். மூணாவது அல்-இஹ்திராஸ் அனில் ஜிமாஇ வல் வத்அ, அல்லாஹ்வுக்கு மனைவி தேவையில்லை, பெண்ணின் பக்கம் தேவையில்லை. ஆனால் எங்களுக்கு அல்லாஹ் அதை படைத்தும் கூட நாங்கள் அல்லாஹ்வுக்காக ஃபஜ்ர்ல இருந்து மக்ரிப் வரைக்கும் ஹலாலான மனைவியை விட்டு ஒதுங்கி இருக்கிறோம். இதை அல்லாஹ் விரும்புகிறான். நாலாவது அல்-இஹ்திராஸ் அனின் நௌம், அல்லாஹ்வுக்கு தூக்கம் என்பதே கிடையாது. எங்களுக்கு தூக்கம் இருக்குது, நாங்கள் இப்போ விட்டாலும் தூங்கிடுவோம். எங்கட ஆக்கள் இப்போ இந்த காலத்தில் ரொம்ப குறைவு. ஆனால் முன்னோர்களுடைய ரமலான் தூக்கமே இல்லை இரவில். இமாமுனா ஷாஃபிஈ ஒரு நாளைக்கு 2 குர்ஆன், ஒரு நாளைக்கு 2 குர்ஆன். இமாம் அபூ ஹனீஃபா அலைஹிர் ரஹ்மா ஒரு நாளைக்கு 2 குர்ஆன். ரமலான் அல்லாத காலத்திலும் கூட உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு இஷாவுக்கு பின்னால் ஹரத்திலே மகாம் இப்ராஹிமுக்கு பின்னாலே வந்து தக்பீரை கட்டினால் ஒரு ரக்காத்தில் ஒரு குர்ஆன், ஒரு ரக்காத்தில் ஒரு குர்ஆன், ஃபஜ்ர் வரைக்கும் குர்ஆன். நசாயில வருது, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒரு நாள் நீங்க யோசிக்கணும், நாங்க எங்கட ரமலான் அல்லாத காலம் இது எப்படி கழியுது? முதலாம் எங்கட ஒவ்வொரு செயற்பாடும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக கழியுதா, அல்லாஹ்வுக்கு மாற்றமாக கழியுதா? நாங்க இதை சிந்திச்சாலே போதும், உண்மையிலே பெரிய அவுலியாவா மாறி.
எங்கட நோக்கங்கள் எல்லாம், எங்கட சிந்தனைகள் எல்லாம் துனியாவுடைய மோகம், துனியாவுடைய நோக்கம் அப்படியே எங்களை மூளையை மூடிட்டு. பிரச்சனை இல்லை சகோதரர்களே, ஹலாலாக சம்பாதிக்கலாம், முன்னேறலாம், கடை இருக்கலாம், வாகனம் இருக்கலாம், தொழில் செய்யலாம், ஜொப் செய்யலாம், நீங்க பெரிய எம்ப்ளாயராக மாறலாம். அல்லாஹ் தடை வைக்கவில்லை. ஆனால் என்ன நிலைமை வந்தாலும் அல்லாஹ்வை மறந்து விடக்கூடாது. எவ்வளோ வசதி வந்தாலும், எவ்வளோ உயர்ந்த அந்தஸ்துக்கு போனாலும் எங்கட கல்வில முதலிடம் இருக்கணும் அல்லாஹ். எங்கட மனைவியோ, எங்கட பிள்ளைகளோ, எங்கட தொழிலோ, எங்கட குடும்பமோ, எங்கட நண்பர்களோ, ஆஹா எல்லாம் அல்லாவுக்கு பின்னால, அல்லாவுக்கு பின்னால. சொல்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஒரு நாள் இரவுடைய நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய டர்ன், எனக்கு பக்கத்திலே என்னுடைய போர்வையிலே வந்து தூங்கி அவர்கள் கொஞ்ச நேரம் தூங்கினார். இன்னைக்கு எங்களுக்கு ரமலான் மாசத்துல கூட எத்தனையோ பேருக்கு தஹஜ்ஜத் இல்லை. சாப்பிட்றதுக்கு மட்டும் அரை மணித்தியாலம் ஒரு மணித்தியாலம் ஒதுக்குறாங்க. தயிரை திங்கிறையா, கோழியை திங்கிறையா, பொரிச்சதை திங்கிறையா, வாழைப்பழத்தை திங்கிறையா, கித்துல் அதுக்கே ஒரு டைம். கொஞ்சம் சிந்திக்கணும். நாங்கள் இதுக்கு முன்னாலே எப்படி இருந்திருக்கலாம், பரவாயில்ல. அல்லாஹ் பார்க்கறது எங்கட கல்வில வார உறுதியான எண்ணத்தை. அம்மா சொல்றாங்க, தூங்கினவர் கொஞ்ச நேரம் தூங்கினார். உடனே சொன்னார்கள், யா ஆயிஷா, ஆயிஷாவே, தஈனி அத்தஅப்பது லிரப்பி, கொஞ்சம் என்ன விடுவாயா, நான் அல்லாஹ்வுக்கு முன்னால தக்பீர் கட்டி தொழப்போம். நம்ம ஆயிஷா சொன்னாங்க, உஹிப்பு குர்பக யா ரசூலல்லாஹ், நீங்க பக்கத்தில் இருக்கிறது எனக்கு ரொம்ப விருப்பம். ஆனாலும் நீங்க தொழுகிறதுக்கு அனுமதி கேட்கிறதால தாராக தொழலாம், தாராளமாக தொழலாம். சொல்றாங்க, நான் பார்த்து கொண்டிருந்தேன். எழும்பினார்கள், உது செய்தார்கள், முசல்லாவுக்கு வந்தார்கள், தக்பீரை கட்டினார்கள். தக்பீரை கட்டிக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து ஓட ஆரம்பிக்கிறது. இங்க ஹதீஸை கொஞ்சம் நிப்பாட்டிட்டு நாங்கள் கொஞ்சம் எங்கள் பக்கம் திரும்புவோம். இத்தனை வருஷமா தொழுகிறோம்னா 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம், எத்தனை தொழுகைகள்ல தக்பீரை கட்டி நாங்கள் அழுதிருப்போம். எங்க தொழுகையில் அல்லாஹ்வுடைய சிந்தனையால, பயத்தால, ஹரத்துல இமாம் சுதேஸ் அழுகிறத பார்த்து அழுகிற அது வேறு. நாங்க இந்த தொழுகையில் ஓதக்கூடிய ஔராதுகள மீனிங்குகளை விளங்கி, சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய தாற்பரியத்தை, தஃப்சீரை, இன்டர்பிரிட்டேஷனை விளங்கி நாங்க அழுத தொழுகைகள் எத்தனை. எங்கட தொழுகை எப்படி தெரியுமா? தக்பீரை கட்டினா பாஸ்போர்ட்டும் இல்லை, ஏர்போர்ட்டும் இல்லை, ஃப்ளைட்டும் இல்லை, எமிக்ரேஷனும் இல்லை, டேம் ஸ்ட்ரீட்ல இருந்து அப்படியே கனடா வரைக்கும் போய் வருவார். எத்தனையோ பேர் தொழுகையுடைய ஹாலாத். எப்படி அல்லாஹ்வுடைய உதவி இறங்கும்? இந்த தொழுகைகளின் மூலமாக அல்லாஹ்வுடைய உதவி எப்படி இறங்கும்? இந்த நோன்புகளின் மூலமாக அல்லாஹ்வுடைய உதவி எப்படி இறங்கும்? இது தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும் அன்னி முமித்துக்கும் பிஅல்ஃபின் மினல் மலாயிகதி முர்திஃபீன். அல்லாஹ் சொல்றான், 313 பேர், 313 பேர் யா அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்யின்னு சொன்னாங்க. இந்த ரமலானுடைய மாதம், இந்த ரமலான் நாளைக்கு பிறை 17 இல்லையா, பத்ருடைய யுத்தம் நாளை ராவ். இதே ரமலானுடைய மாதம் நாளைக்கு 17ஆம் பிறையிலே இரவுடைய நேரத்திலே கையை ஏந்தி யா அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய். அல்லாஹ் சொல்றான், 1000, 2000, 5000 மலக்குமாரை நான் இறக்கி வைத்தேன். இத்தனை பேரு 5000 மலக்கு, 313 பேர். அதுவும் லேசான மலக்கல்ல, மலக்குமாருடைய ஜனாதிபதிய தலைமையில வாராங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இதோ ஜிப்ரீல் கருப்பு தலப்பாக கட்டி வாரார், இதோ மீகாயில் பச்சை தலப்பாக கட்டி வாரார். அந்த 313 பேர் ஈமான். இன்னைக்கு 3 லட்சம் பேர் சேர்ந்து கையேந்தினாலும் ஒரு மலக்கு இறங்குவாரா தெரியாது. யோசிக்கணும். இந்த மாதம் சகோதரர்களே அல்லாஹ்வை நெருங்குவதற்குரிய பெரிய சந்தர்ப்பம். தக்பீரை கட்டி அழுகுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்றாங்க, ஆயிஷா அம்மா கன்னங்கள் நலைந்தது, இன்னும் அழுதார், இன்னும் அழுதார்.
அப்படியே ஹத்தா துபல்ல லிஹியதுஹு, தாடியும் நனைந்தது. இன்னும் அழுதார்கள், நெஞ்சே நனைந்தது. இன்னும் அழுதார்கள், நிலமும் நனைந்தது. 2 ரக்காத் தொழுது முடிக்கவும் இல்லை. இப்படி அழுதே டைம் போயிருச்சு. ஹஸ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சுபஹுக்கு பாங்கு சொல்ல வந்துட்டார். எத்தனை ரக்காத்? ஜஸ்ட் 2 ரக்காத். இப்போ நாங்கள் யோசிக்கணும், அல்லாவுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு எங்க இருக்குது? கண்ணியமான சகோதரர்களே, இதுதான் முன்னோர்களுடைய இரவு. 5வது சொல்றாங்க அல்லாமா ஃபக்ருத்தீன் ராஸி அல்-இஹ்திராஸ் அனில் மலாஹி. அல்லாஹ் எந்த தேவையில்லாத விஷயத்தையும் செய்வது கிடையாது. அதே போல நாங்க இந்த ரமலானோட நோம்பை பிடிச்சிக்கிட்டு எங்களோட கண்களை, காதுகளை, கல்புகளை பாதுகாத்து கொண்டிருக்கிறோமே, இதை அல்லாஹ் விரும்புகிறான். இதனாலதான் அல்லாஹ் சொல்றான், அஸ்ஸௌமுலி, கொஞ்ச நேரத்துக்காவது இந்த அடியான் இந்த நோம்பின் மூலமாக என்னை திருப்திப்படுத்த முயற்சி செய்கிறானே, இதனால் உஜிஸா பிஹி, இந்த நோம்புக்குரிய கூலியாக என்னை அவன் கண்டுகொள்வான். கண்ணியமான சகோதரர்களே, வேலை வெட்டியோட வந்து இருக்கிறார்கள். நீங்க நீண்ட பயானுகள் செய்ய நானும் விரும்பல. நாங்க கொஞ்சம் யோசிக்கணும். இப்ப மக்ஃபிரத்துடைய 10, எங்கட மன்னிப்பு, எங்கட பாவ மன்னிப்பு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை மன்னிப்பதற்கென்றே விசேஷமாக தந்திருக்கக்கூடிய பகுதி. எங்கட காலம், எங்கட வாழ்க்கை எவ்வளோ மோசமாக கழிந்திருக்கலாம். ஆனால் நீயத்து வைங்க, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்த ஆகப்பெரிய சந்தர்ப்பம் என்ன தெரியுமா? இன்னும் அல்லாஹ் என்னையும் மௌத்தாக்கல்ல, உங்களையும் மௌத்தாக்கல்ல. நாங்கள் மௌத்தாகல, நம்ம ஹயாத்தோடு இருக்கிறோம். இந்த நிமிடம் தௌபா செய்யலாம், இப்ப தௌபா செய்யலாம். 27ஆம் கிழமை வரைக்கும் பார்த்துட்டு இருக்காது. தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னிப்பான். எவ்வளோ பெரிய பாவியாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய பாவியாக இருக்கலாம், உண்மையாக தௌபா செய்தால் அல்லாஹ் அவ்வளோ பாவத்தை மன்னிப்பான். நீ கொஞ்சம் யோசிங்க. உஹதுடைய யுத்த களம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மிக நெருக்கமான ஒரு சஹாபி தான் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் 4 விதமான உறவுகள். 4 விதமான உறவு. ஒன்று, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாப்பாட கூட பிறந்த தம்பி, சொந்த சாச்சா, முதலாவது. 2வது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுவும் ஒரே வயசு, சேம் ஏஜ். 3வது, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் நல்ல க்ளோஸான நண்பர்கள். 4வது, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஒரே பெண்ணிடத்தில் தாய்ப்பால் குடித்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்தம் 4 பெண்களிடத்துல பால் குடிச்சிருக்கிறார். ஒன்று ஆமினா, 2வது ஹலீமா சஅதியா, 3வது சுவைபா, 4வது ஒரு தரம் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயிடம் குடித்திருக்கிறார்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அபூ லஹபுடைய அடிமை சுவைபா என்ற பெண்ணிடம் ஒன்றாக பால் குடித்திருக்கிறார்கள். யோசிங்க, எவ்வளோ நெருக்கம் இருக்கு. உஹதுடைய யுத்த களத்தில் பார்க்குறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுடைய உடல் அப்படியே துண்டு துண்டாக வெட்டப்பட்டு, நெஞ்சு பிளக்கப்பட்டு, ஈரல் சப்பி துப்பப்பட்டு, காது வெட்டப்பட்டு, மூக்கு வெட்டப்பட்டு, உடல் உறுப்புகள் துண்டு துண்டாக ஆக்கப்பட்டு. இது வரலாறு சொல்றதுக்கு எனக்கு லேசி, கேட்கறதுக்கு உங்களுக்கு லேசி. ஆனா அனுபவிச்சவங்களுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எப்படி இருக்கு? ஒரு வீட்டுக்கு போன நேரம் எங்களோட நண்பர் ஒருவர் அந்த வீட்டுல 3 நாளா சாப்பிடலே, வளர்த்த கிளி பறந்து போயிருச்சான். வளர்த்த கிளி பறந்ததுக்கு உம்மா குடும்பமே ஒப்பாரி வைக்குது.
இந்த தீனை வளர்க்கிறதுக்காக தண்ட உயிரை தியாகம் செஞ்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக முழுதையும் இழந்து இன்றைக்கு நபியுடைய கண்ணுக்கு முன்னால யுத்த களத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சாச்சா ஒன்றா பால் குடித்தவர் துண்டு துண்டாக வெட்டி போடப்பட்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எப்படி சொல்றாங்க சஹாபாக்கள், நபி அலைஹிஸ்ஸலாம் அன்றைய தினம் அழுததை நாங்கள் கண்டது போல் எங்களோட வாழ்க்கையில கண்டதே இல்லை. அவ்வளோ அழுதாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குலுங்கி குலுங்கி அழுதார்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்தில் ஆத்திரத்தில் சொன்னாங்க, என்னுடைய சாச்சாவுக்கு பகரமா நான் 70 பேரை பழி வாங்குவேன். 70 பேரை பழி வாங்குவேன் சொல்லிட்டு இரக்கமுள்ள நாயகம் மன்னித்து விட்டாங்க. மன்னிச்சுட்டாங்க. சரி போங்க மன்னிச்சுட்டு. வஹ்ஷி கொலை செய்தவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சாச்சாவுடைய தொப்புளுக்கும் மறைவிடத்துக்கும் மேலே சகோதரர்களே ஒரு ஈட்டியால குத்தி பெரியோர் ஓட்டு. இது யாரு? வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு. மன்னித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கவாதியாக அல்லாஹ் மாற்றினார். ஹிந்த் பின்த் உத்பா சகோதரர்களே ஈரலை சப்பி துப்பிய பெண் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்தார்கள். அல்லாஹ் சஹாபியாக மாற்றினார். இவங்களே அல்லாஹ்வுக்கு மன்னிக்கலாம்டா, எங்களை மன்னிக்கலாத அல்லாஹ். அவங்க தௌபா செஞ்சிட்டு முறையா வாழ்ந்தாங்க. அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துடைய ஆகப்பெரிய விரோதி. அபூ சுஃபியான் பெரும் விரோதி இஸ்லாத்துடைய. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னால்தான் இஸ்லாத்துக்கு வந்தது. அதுக்கு முன்னால பரம விரோதி. சக்கராத்துல சொன்னார், எனக்கு எந்த பயமும் இல்லை. ஏன் தெரியுமா? இன்றைக்கு நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்துக்கு வந்தேனோ அன்றிலிருந்து இன்று வரை ஒரு பாவம் கூட நான் செய்யல. ஒரு பாவம் கூட நான் செய்யல. நாம் புகாரி இன்றும் கபரிலே உஸ்பெகிஸ்தான்ல புகாரால கஸ்தூரி வாசம் வீசுது. சொல்றாங்க இமாம் புகாரி, மக்தபது அஹதன் முத் அலிம்து அன்னல் கீபத ஹராம் என்று புறம் பேசுவது ஹராம் என்ற ஹதீஸ் எனக்கு வந்ததோ அன்றிலிருந்து யாரை பற்றியும் நான் குறை பேசியது கிடையாது. இன்னைக்கு நோம்போடையில் எங்களோட வாய்கள் சும்மா இருக்கிறது. நோம்போடையும் மற்றவனுக்கு நன்மையை கொடுக்கிறது. சகோதரர்களே, இதுதான் வாழ்க்கை. தீனுக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக இந்த உலகத்தில் தியாகம் செய்துவிட்டு மௌத்தாகினார்கள். அல்லாஹ் இன்றும் அவர்களுடைய நாமங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருடமாக முயற்சி செய்தது, நாங்கள் எல்லாம் சொர்க்கவாதியாக மாறும். புகாரில வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனது திங்கக்கிழமை, ஜனாசாவை அடக்கினது புதன்கிழமை. அடக்கினதுக்கு பின்னால அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு மண்ணெல்லாம் போட்டு கபரை மூடிட்டு அப்படியே வாராங்க. தூரத்தில் ஒரு இருட்டுக்குள்ள ஒரு உருவம் மறைந்திருந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டது, யா அனஸ், ஏ அனஸே. குரலை கேட்டா ஃபாத்திமா நாயகிற சத்தம். அனஸே, என்ன ஃபாத்திமா? அதாபத் அன்ஃபுசுக்கும் அன் தஹ்சு அலா ரசூலில்லாஹி துரா. என்ற வாப்பாக்கு மேல மண்ணை அள்ளி போட உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? உலகத்திலேயே சிறந்தவருக்கு மேல மண்ணை போட்டுட்டு வாரியே, உனக்கு மனசு வந்துச்சு எப்படி? இதுக்கு என்ன பதில் சொல்லு? சஹாபாக்கள் தேம்பி தேம்பி அழுதுட்டு போறாங்க. அம்மின் மௌத்தான அடக்கத்தானே வேணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கதை இது, புகாரி ஹதீஸ். சகோதரர்களே, எல்லாரும் போனதுக்கு பின்னால அம்மா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்தாங்க. வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபர் மண் அப்படியே அள்ளினாங்க. அள்ளி பார்த்தா அந்த மண்ணிலிருந்தும் கஸ்தூரி வாசம் வீசி. சொன்னாங்க, மாதா
على من شم تربة أحمدا ألا يشم مدى الزمان غواليا صبت علي مصائب لو أنها صبت على الأيام عدن لياليا. சொன்னாங்க, யார் என்ற வாப்பாட கபர் மண்ணெடுத்து மோந்து பார்ப்பாரோ கியாமத்து நாள் வரைக்கும் அவன் வேற எந்த உயர்ந்த அத்தரையும் மோந்து பார்க்க தேவை. என்ற வாப்பாட கபர் மண்ணில இருந்து கஸ்தூரி வாசம் வரும். சொன்னாங்க, என் வாப்பா மௌத்தா போனதால சுப்பத் அலைய மசாயிபு, எனக்கு வந்த முசீபத்துகள், எனக்கு வந்த கஷ்டங்கள், அந்த கஷ்டத்தை எடுத்து பகலுக்கு கொடுத்தால் பகலால் அதை சுமக்க முடியாமல் இரவாக மாறிவிடும். வரலாற்றில் எழுதுறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி 6 மாசம்தான் அம்மா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா உலகத்தில் வாழ்ந்தது. அந்த 6 மாதமும் அன்னை ஃபாத்திமா சிரிக்க கூட இல்லை, சிரிக்காமலே மௌத்தா போயிட்டாங்க. ஆகையால் சகோதரர்களே, என்ன சொல்ல வந்தேன், இந்த உலகத்துல கபருக்கு பின்னால், எங்கட மௌத்துக்கு பின்னால் எங்கட நாமங்கள் நிலைக்கணும். நாம் வசதி உள்ளவர்கள், பவர் உள்ளவர்கள், நாங்க வேற வேற விஷயத்தில் அல்ல. எங்கட தீனுடைய சேவை, நாங்க மௌத்தாகி தீனுக்காக இன்வெஸ்ட் பண்ணி தீனுக்காக தியாகம் செய்து கபர்ல ஜம்முன்னு படுத்திருக்கலாம், எங்களுக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும். இதான் நாங்க வெற்றியாளர்கள்ங்கிறதுக்குரிய அடையாளம். ஆகையால் அல்லாஹ்வை நெருங்கிறதுக்குரிய ஆக பெரிய சந்தர்ப்பம் இந்த ரமலான். அல்லாஹுடைய மன்னிப்பை சுமந்து வந்த மாதம், அல்லாஹுடைய மக்ஃபிரத்தை சுமந்து வந்த மாதம், நரக விடுதலையை சுமந்து வந்த மாதம். சகோதரர்களே, இந்த ரமலான் புகாரில் வருது. மதீனாவுடைய மிம்பர்ல வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை தான் ஆமீன் என்றார்கள். கேட்டாங்க சஹாபாக்கள், என்ன யா ரசூலல்லாஹ் ஆமீன்? இல்லை, வானவ தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார், இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படலையோ அவன் நாசமா போகட்டும் என்றாங்க. நான் ஆமீன் என்று சொன்னேன். இந்த பதுவால ஏதாவது சந்தேகம் இருக்கா? பதுவா செஞ்சது மலக்குமாருடைய ஜனாதிபதி, ஆமீன் சொன்னது நபிமாருடைய ஜனாதிபதி. ஆகையால் சகோதரர்களே, கொஞ்சம் நாங்கள் எல்லா சிறப்புகளையும் கேட்டிருக்கிறோம், தேவையான அளவுக்கு பயான் கேட்டிருக்கிறோம், பயான் செய்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபை தான். பெரிய சந்தர்ப்பம் எங்களோட நாட்டில். நாங்கள் இந்த பறந்துபட்ட இந்த ஏரியாக்களில் முஸ்லிம்களாக பல ஊர்ல இருந்தும் நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு ஊரில் உள்ளவங்க இங்கே இருக்கிறீங்க. எல்லா முழு இலங்கையிலிருந்தும் தொழில் செய்கிறவங்க, வியாபாரிகள் இங்கே இருக்கிறீங்க. சிந்திங்க, உங்களோட மகல்லாக்களை, உங்களோட ஊர்களை, உங்களோட குடும்பத்தார்களை எப்படி நரகத்தை விட்டும் பாதுகாக்கலாம். இதை பத்தி சிந்திங்க, இதை பத்தி யோசிங்க. இதுதான் உங்களோட வெற்றிக்குரிய வழி. கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குர்ஆனுடைய வசனத்தை ஓதினார்கள். சூரத்து தஹ்ரீமுடைய வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏ முஃமின்களே, கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹன் நாஸு வல் ஹிஜாரா, அந்த நரகத்துடைய எரிகொல்லி விறகு என்ன தெரியுமா? மனிதர்களும் கற்களும். மனிதர்களும் கல்லும், இது ரெண்டையும் போட்டு தான் நல்லா நரகத்தை பற்ற வைக்கிறோம். இதை கேட்டது ஒரு அன்சாரி சஹாபி. அந்த சஹாபியுடைய பேர் வரல ஹதீஸ்ல. அல் முஸ்தத்ரக் அல ஸஹீஹைன்ல இமாம் ஹாக்கிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார். இந்த சம்பவம் கேட்டதோடு அவருக்கு நரகத்துடைய பயம் வந்து வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டினவர் வெளியில வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடுறாங்க, எங்க அந்த நண்பர், எங்க அந்த தோழர்? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நரகத்துடைய பயம் அவரை பிடித்து கொண்டது. எந்த நேரம் பார்த்தாலும் அழுது அழுது வீட்டுக்குள்ளேயே இருக்கிறார், வீட்டை விட்டு வெளியே வாரார் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை தேடி போனார்கள். தேடி போன நேரம் அவர் வீட்டுக்குள்ள அழுது கொண்டிருந்தவர் நபி அலைஹிஸ்ஸலாத்தை கண்டு கட்டி பிடித்து அழுது சத்தம் போட்டு அப்படியே மயங்கி கீழே விழுந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
நெஞ்சில கிட்ட போய் பார்த்துட்டு சொன்னாங்க, இன்னல் ஃபரக ஃபலக கபிதஹு, நரகத்துடைய பயத்தால் இவர் ஹார்ட் வெடிச்சு மௌத்தாகிட்டார். நரகத்துடைய பயத்தால ஈரல் இதயம் வெடித்து மௌத்தாகிவிட்டார். எங்களுக்கு நரகத்துடைய பயத்தால கண்ணில இருந்து கண்ணீரே வருது. யார் சஹாபாக்கள்? வகுல்லன் வஅதல்லாஹுல் ஹுஸ்னா. அல்லாஹ் சொல்றான், எல்லா சஹாபாக்களும் சொர்க்கவாதிகள். சொர்க்கவாதிகள் ஈரல் வெடிச்சு மௌத்தா போறாங்க. எங்களுக்கு சொர்க்கமா நரகமான்னு தெரிய நாங்க என்னமோ சொர்க்கவாதி மாதிரி சுத்துறோம். பயப்பட வேண்டியவர்கள் நாங்க, தௌபா செய்ய வேண்டிய ஆக்கள் நாங்க, அமல் செய்ய வேண்டிய ஆக்கள் நாங்க, இருக்கக்கூடிய மீதமுள்ள காலத்தை அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக கழிக்க வேண்டியவர்கள் நாங்க. லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்து அதை தேடி அதில் அமல் செய்து 84 வருடங்கள் அமல் செய்த நன்மையை எடுத்துக்கொள்ள வேண்டியவர்கள் நாங்க. ஆகையால் இருக்கக்கூடியது இன்னும் 14 நாள், 2 வீக்ஸ். அதில் நாங்கள் மௌத்தா ஹயாத்தா 2 வீக்ஸ் எங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்குமா, லைலத்துல் கத்ர் கிடைக்குமா தெரியாது. நீங்கள் உங்களை முன்னால் கண்ணாடிக்கு முன்னால் நிப்பாட்டி நீங்கள் விசாரிங்க. எங்களோட உயிருக்குயிரான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வசனம் தான், அதை ஞாபகப்படுத்தி நான் முடிக்கிறேன். ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு. ஏ மக்களே, ஏ முஸ்லீம்களே, அல்லாஹ் உங்களை நிப்பாட்டி வச்சு கியாமத்து நாளில் தனித்தனியாக விசாரிப்பான். அந்த விசாரணைக்கு முன்னால, மௌத்துக்கு முன்னால நீங்கள் உங்களை விசாரிச்சு கொள்ளுங்க. நான் இன்றைக்கு மௌத்தாயினா சொர்க்கவாதியா நரகவாதியா நீங்க விசாரிங்க. முயற்சி செய்வோமா இன்ஷா அல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் இருக்கக்கூடிய மீதமான காலத்தை அவனுக்கு பொருத்தமாக கழிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், நம்மை பொருந்திக் கொள்வாயாக. இந்த பயானில் இருக்கக்கூடிய எல்லாரையும் பொருந்திக் கொள்வாயாக. இந்த மஹல்லாவை பொருந்திக் கொள்வாயாக. இமாம்களை, முஅத்தின்களை, நிர்வாகிகளை, உலமாக்களை எல்லாரையும் கபூல் செய்வாயாக. 100க்கு 100 தொழுகையாளிகள் உள்ள குடும்பத்தினராக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் ரஹ்மானே, இந்த ரமலானிலே உன்னுடைய மன்னிப்பை தருவாயாக, மக்ஃபிரத்தை தருவாயாக, நரக விடுதலையை தருவாயாக. யா அல்லாஹ் ரஹ்மானே, கடைசி முடிவை நல்ல முடிவாக ஆக்குவாயாக. மதீனா முனவ்வராவில், மஸ்ஜிது நபவியில், ரௌதா ஷரீஃபில் சுஜூதுடைய நிலைமையில் சொர்க்கத்தை கண்ணால் கண்டவர்களாக, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்னவர்களாக எங்களை மௌத்தாக்குவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.